வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அப்துல் கலாமோடைய வாழ்க்கை வரலாறான விங்ஸ் ஆஃப் ஃபயரில் சாப்டர் 2 உடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. கலாம் என்ன சொல்கிறாருன்னா, 15 வயசு பையனா நான் ராமநாதபுரத்தில் ஸ்குவாட்ஸ் ஹை ஸ்கூலில் நல்லா செட்டில் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வம். எங்கள் அப்பா வேறு என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுன்ற எண்ணமும் என் மனசில் ஆழமாக இருந்தது. அந்த சமயத்தில் தான் அவரோட ஆசிரியரான ஐயாதுரை சாலமன் அவருக்கு சிறந்த வழிகாட்டி அமைஞ்சார். அவர் வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணுன்றத அருமையாக கலாம் சொல்லி கொடுத்தாரு. கலாமுக்கு மட்டும் இல்லை, அவர் கிளாஸில் இருந்த எல்லாருக்குமே அவர் ஒரு திறந்த வெளியாக இருந்தார். இப்போ பசங்களை அருமையாக வழிகாட்டிகிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு சிறந்த மாணவன் ஒரு மோசமான டீச்சரில் கீழே கூட நல்லாவே நிறையா கற்றுக்கலாம். ஆனால் ஒரு மோசமான மாணவன் எவ்வளோ சிறந்த ஆசிரியர் அமைஞ்சாலும் அவனால் எதுவுமே கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாராம். அதே சமயத்தில் கலாமுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பிணைப்பு இருந்தது. அவரோட வாழ்க்கையில் அவர் சொல்லுவாராம், நீ வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா முதல்ல உன்னுடைய ஆசை, உன் நம்பிக்கை, உன் எதிர்பார்ப்பு இதெல்லாம் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ வச்சுக்கணும். நீ அப்போ தான் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு போக முடியும்னு. இவர் பின்னாடி ஒரு ரெவரண்ட் ஆகிட்டார். ஆனால் அவர் என்ன சொல்வார்னா, நீ எதை அடையணும்னு நினச்சிக்கிறியோ அது முழுமையாக நம்பு. நீ நல்லா இதை நான் கண்டிப்பாக அடைவேன் முழுமையாக நம்பினா அதை நீ கண்டிப்பாக அடைவேன்னு. இதுக்கு கலாம் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய வாழ்க்கையே ஒரு சாட்சி தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு வானம், அதில் பறக்கிற பறவைகள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நம்மளும் பறக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த ஆசை நான் உண்மையாக ஆழமாக நம்பிக்கையோடு ஆசைப்பட்டதுனால தான் ராமேஸ்வரத்துலேருந்து முதல்ல பறந்த முதல் குழந்தை நான் தான் அப்படின்றாரு. ஐயாதுரை சாலமன் ஒவ்வொரு பசங்களுக்குள்ளேயும் ஒரு தன்னம்பிக்கையை விதைச்சார். உங்கள் அப்பா அம்மா படிக்கலான்னா என்ன, நீ நினச்சதை நீ படிக்கலான்னு கலாமுக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துவார். நீ நம்பினா உன் நம்பிக்கை உன் தலையெழுத்தையே மாற்றணும்னு சொல்வாராம். ஒரு நாள் அவர் 4th ஃபார்மில் படிக்கும் போது அப்போ கணக்கு வாத்தியாராக இருந்த ராமகிருஷ்ண ஐயர் அவர் வேறு கிளாஸில் பாடம் நடத்திட்டு இருந்தார். ஏதோ ஒரு நினைப்பில் கலாம் அந்த கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டார். உடனே ராமகிருஷ்ண ஐயர் கலாமோட கழுத்தை பிடிச்சி அந்த கிளாஸ்க்கு எதிர்க்கே எல்லார் எதிர்க்கையும் கலாமை பெரம்பால் அடிச்சிருக்காரு. கலாமுக்கு ரொம்ப அவமானம் போச்சான். ஆனால் கொஞ்சம் மாதம் கழித்து கலாம் கணக்கு பாடத்தில் முழு மதிப்பெண் பெறும்போது அந்த அசம்பிளியில் கலாமை கூப்பிட்டு நிற்க வச்சு, நான் யாரெல்லாம் அடிக்கிறானோ அவங்களாம் பெரிய ஆளாயிடுறாங்க, எல்லாருமே இதை மனசில் வச்சுங்க, இந்த பையன் இந்த பள்ளிக்கும் இந்த ஆசிரியருக்கும் பெருமையை கொண்டு தருவான் அப்படின்னு எல்லார் எதிர்க்கையும் அவர் கலாம் பாராட்டினாராம். அப்போ கலாமுக்கு அதுக்கு முன்னாடி பட்ட அவமானம்லாம் பறந்து போயிட்டு ரொம்ப பெருமையாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. அங்கே அவர் அந்த பள்ளி படிப்பை முடிக்கிறதுக்குள்ளேயே கலாம் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ள ஒரு மாணவராக இருந்தார். மேலே படிக்கிறத பற்றி அவர் 2வது முறை யோசிக்கவே இல்லை. கண்டிப்பாக மேலே படிக்க போகிறோன்ற எண்ணத்தோடே இருந்தார். அந்த காலத்துலலாம் மேலே படிக்கணுன்னா ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறது தான். காலேஜுன்னு பார்க்கும்போது அவங்க இருந்த இடத்துக்கு கிட்ட திருச்சி தான் இருந்தது. அதனால் திருச்சியிலேருந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் போய் 1950 இவர் சேர்ந்துட்டார். அந்த காலத்துலலாம் எஸ்எல்சிக்கு அப்புறம் இன்டர்மீடியட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வக்கீலோ இன்ஜினியரோ டாக்டரோ இல்லை பிஏ பிஎஸ்சி பிகாமோ படிக்கிறதெல்லாம். அதனால் அவர் போய் இன்டர்மீடியட்டில் சேர்ந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரீட்சையில் மார்க்ஸை வச்சுலாம் என்னை ரொம்ப பிரைட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் என் நண்பர்களால் நான் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக நான் இருந்தேன் அப்படின்றாரு. அதே சமயத்தில் ஸ்கூலில் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது எப்போல்லாம் ராமேஸ்வரம் வராரோ அவருடைய பெரிய சகோதரரான முஸ்தஃபா காமல் ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருந்தார் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில். அவர் சொல்லுவார், வா வா எனக்கு உதவி செய்யன்னு சொல்லிட்டு கலாமை கடையில் உட்கார வச்சுட்டு அவர் போயிடுவாராம். அப்போ கலாம் அங்கே கடையில் உட்காந்துக்கிட்டு எண்ணெய், வெங்காயம், அரிசி இந்த மாதிரிலாம் நிறைய விற்பாராம். அப்போது நிறையா விற்கிறது எதுன்னு பார்த்தா சிகரெட்டும் பீடியும் தான். அந்த ஜனங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஏழைகளாகவும் கண்ணுக்கு தெரிவாங்க. அப்போ கலாம் யோசிப்பாராம், இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சிகரெட்டு பீடியிலலாம் செலவு பண்ணுறாங்கலாம் யோசிப்பாராம். அதே சமயத்தில் முஸ்தஃபாவோட கடையில் உட்காராத போது
இன்னொரு சகோதரான காசிம் முகமது, இவர் வந்து இந்த கிளிஞ்செல்லாம் செஞ்ச பொருட்களெல்லாம் விற்கிற ஒரு கடை வச்சுருந்தாராம். அந்த கடையில் அவர் வந்து உட்கார வச்சுருவாராம். இப்படி தான் அவர் வந்து பள்ளி படிப்பில் இருந்துட்டு ராமேஸ்வரத்தில் விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் அவருடைய நேரம் வந்து கழிச்சது. இப்போ சென்ட் ஜோசப்ஸ் போயிடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், ஏன்னா அங்கே அமைஞ்ச ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து ரொம்ப அருமையாக மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப உதவி செஞ்சாங்க. அதில் முதல்ல வந்து அவர் சொல்கிறது ரெவரண்ட் ஃபாதர் டிஎன் செக்வேரா. இவர் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட ஹாஸ்டல் வார்டனாகவும் இருந்தார். ஹாஸ்டல் வந்து 3 மாடி கட்டடம். அதில் கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் கிட்ட இருந்தாங்க. ஆனால் ரெவரண்ட் ஃபாதர் வந்து தினந்தோறும் ஒவ்வொரு மாணவனையும் போய் கையில் பைபிளோடு பார்ப்பாராம். அது வந்து கலாமுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. ஏன்னா அதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும், உடம்புல எவ்வளோ தெம்பு இருக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து அவ்வளோ நல்லா கவனிச்சுப்பாராம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பார்த்து செய்வாராம். அதாவது தீபாவளி வரும்போது என்ன பண்ணுவாராம், அந்த வாலண்டியர்ஸ்லாம் கூப்பிட்டு எல்லாருக்குமே போய் நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வா, ஏன்னா தீபாவளி காலையில் வந்து எண்ணெய் குளியல் வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட எல்லா பசங்களுக்கும் அவர் செய்வாராம். இவர் வந்து சென்ட் ஜோசப்ஸில் வந்து 4 வருஷம் இருந்தாராம். அப்போ இவரோட ரூமில் வந்து இன்னும் 2 பேர் இருந்தாங்க. இப்போ கலாம் வந்து ஒரு முஸ்லீம், அவர் கூட இருந்தது வந்து ஸ்ரீலங்கத்துலேருந்து வந்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஐயங்கார், இன்னொருத்தர் கேரளாவில் வந்த ஒரு சிரியன் கிறிஸ்டின். இவங்க 3 பேரும் சேர்ந்து ரொம்ப அருமையாக வந்து அவங்க காலத்தை வந்து அவங்க கழித்தாங்க. கலாம் வந்து 3ஆவது வருஷம் படிக்கும் போது அவர் தான் வந்து அந்த வெஜிடேரியன் மெஸ்க்கு செக்ரட்டரியாக இருந்தாராம். அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு மெனுவை தயாரித்து ஒரு சண்டே மத்தியானமாக வந்து ரெக்டர் ரெவரண்ட் ஃபாதர் களத்தில் வந்து சாப்பிட கூப்பிட்டாங்களாம். அவர் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பாராட்டினாராம். குழந்த மாதிரி எல்லாரோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தது என்னால் மறக்கவே முடியாதுன்றாரு. அதே சமயத்தில் அவர் சொல்கிறாரு, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் வந்து இருந்த டீச்சர்ஸ்லாம் வந்து காஞ்சி பரமாச்சாரியாவுடைய ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க. அதனால் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுலேயும் வந்து அவர் சொல்கிறார், 2 மேக்ஸ் ப்ரொஃபஸர்ஸான ப்ரொஃபஸர் தோத்தாதிரி ஐயங்காரும் ப்ரொஃபஸர் சூரிய நாராயண சாஸ்திரியும் அந்த கேம்பஸில் ஒன்றா நடக்கிறத பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப அப்படியே இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்றாரு. அவர் வந்து ஃபைனல் இயர் சென்ட் ஜோசப்ஸில் படிக்கும் போது தான் அவருக்கு ஆங்கில இலக்கியத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு வந்து டால்ஸ்டாய், ஸ்காட், ஹார்டி இவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் வந்து படித்தார். அப்புறம் ஃபிலாசபி படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்லேயும் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன்னா அவருடைய ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் தானே ப்ரொஃபஸர் சின்னதுரையும் ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தியும் இந்த ரேடியோ ஆக்டிவ் டிகே ஆஃப் சப்ஸ்டன்சஸ்லாம் நிறைய வந்து சொல்லி கொடுத்தாங்களாம். அதுவும் அவங்க சொல்லி கொடுத்தது வந்து எப்படின்னா அவ்வளோ ஈடுபாடோடு சொல்லி தருவாங்களாம். அப்போ தான் இவர் யோசிச்சாராம், நம்ம பள்ளி பருவத்திலே இதை படிச்சிருக்கோம், நமக்கு சொல்லி கொடுத்தது சிவசுப்ரமணிய ஐயர், ஆனால் அவர் வந்து இந்த சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நிலையானதில்லை, மாறக்கூடியதுன்றது நம்ம சொல்லவே இல்லையே. அப்படின்னும் போது தான் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து அறிவியலை ரொம்ப தெரிஞ்சிக்க கடவுளை விட்டு தூரம் போய்டுவோம்னு நினைக்கிறோம். ஆனால் கலாம் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் இல்லை, நம்ம அறிவியலை வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்குள்ளேயே ஒரு ஸ்பிரிச்சுவல் என்ரிச்மெண்ட்டும் வரும், ஒரு செல்ஃப் ரியலைசேஷனும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து இவர் நிறைய வந்து புஸ்தகங்கள் காஸ்மாலஜி பற்றி, செலஸ்டியல் பாடிஸ் அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றிலாம் படிக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேச சில சமயத்தில் வந்து அஸ்ட்ராலஜியை பற்றியும் பேசுவாங்க. அப்போ வந்து அவர் வந்து யோசிப்பாராம், எப்படி வந்து இந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி மக்கள் மனசில் வந்து வேறு விதமான எண்ணங்கள்லாம் இருக்குது. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அஸ்ட்ராலஜி ஒரு கலை, ஒரு ஆர்ட் அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன். ஆனால் அதை வந்து அறிவியல்ன்ற போர்வையில் நம்மக்கிட்ட யாராவது கொடுத்தாங்கன்னா நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த பிளானட்ஸு, இந்த ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து மனுஷங்க மேலே ஒரு ஆதிக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு லாஜிக்கலாக தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பூமின்றது ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பிளானட் அப்படி சொல்லிட்டு மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட்லேருந்து புக் 8லேருந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி சூரியன் நடுவில் இருந்து அதை சுற்றி தான் பூமி மற்றதெல்லாம் போனால் என்ன, ஏன்னா வந்து பூமியில் நம்ம எந்த இடத்துல போனாலும் அங்கே உயிர் இருக்கும், அங்கே நடமாட்டம் இருக்கும். இப்போ நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு பாறை தெரியலாம், ஒரு மெட்டல் தெரியலாம், ஒரு கட்டையாக இருக்கலாம், ஒரு களிமண்ணாக இருக்கலாம். அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா, அந்த எலக்ட்ரான்ஸை அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக அது மேலே கட்டுப்படுத்தும்.
மனுஷங்களுக்கு எப்படி கட்டுப்பாடு பிடிக்காதோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ்க்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் பிடிக்காது. அதனால் அதை எதிர்க்கும் போது அது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் கொடுக்கும். அந்த மூமெண்ட் எப்படின்னா ஒரு வினாடிக்கு 1000 கிலோமீட்டர் நகரக்கூடிய ஒரு மூமெண்ட்டை அது தரும். அந்த மாதிரி மூமெண்ட் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா நம்ம கண்ணுக்கு அந்த நியூக்ளியஸும் தெரியாது, எலக்ட்ரான்ஸும் தெரியாது. இதுக்கு அவர் என்ன எக்ஸாம்பிள் தராருன்னா ஃபேனை வந்து எக்ஸாம்பிளாக தராரு. இப்போ ஃபேன் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த ஃபேனோட சிறகுகள்லாம் நமக்கு நல்லா கண்ணுக்கு தெரியும். ஆனால் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நம்ம கண்ணுக்கு வந்து அந்த ஃபேன் வேகமாக சுற்றுறதுனால அந்த சிறகுகள்லாம் நமக்கு தெரியாது, ஒரு டிஸ்க் மாதிரி தான் தெரியும். அதே தான் இந்த நியூக்ளியஸ்குள்ளே நடக்கிறதும். அதாவது ஒரு சிவதாண்டமே வந்து அந்த நியூக்ளியஸ்குள்ளே நடக்கும். ஆனால் அது அந்த வேகத்தில் நடக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு வந்து அந்த நியூக்ளியஸோ இல்லை அந்த எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்டோ தெரியாது. ஒரு சாலிடுக்குள்ளேயும் அந்த மூமெண்ட்ஸ் நடக்கிறதுனால அந்த சாலிடுக்கு வேண்டிய ஷேப் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுமே தவிர அதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படின்றாரு கலாம். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிஎஸ்சி டிகிரி ஜாயின் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியலை. இப்போ வந்து சயின்ஸ் படிக்கிறதுல எது படித்தா ஃப்யூச்சரில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பிஎஸ்சி படிக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சது, பிஎஸ்சி படிக்கணுன்றது என்னுடைய ஆசை இல்லை, நான் ஆக்சுவலாக படிக்க வேண்டியது இன்ஜினியரிங் தான். இப்போ இவர் நினச்சிருந்தாருன்னா இன்டர்மீடியட் முடித்தோடனே கூட இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போ அவருக்கு விவரம் வந்து அவ்வளோ தெரியல. ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னா, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இன்ஜினியரிங் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அவர் அப்ளை பண்ணார். ஏன்னா அப்போ வந்து அதுதான் வந்து ரொம்ப சிறந்த ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். அங்கே அவருக்கு வந்து கிடச்சிடுச்சு, சீட் வந்து கிடச்சிடுச்சு. ஆனால் என்னென்னா ஃபீஸ் 1000 ரூபாய். 1000 ரூபாவை கட்டுற நிலமையில் அவங்க அப்பா இல்லை. அந்த நேரத்தில் தான் அவரோட சகோதரியான ஜோரா வந்து அவங்களுடைய தங்க வளையலும் செயினையும் கொடுத்துட்டு இதை அடமானம் வச்சு கலாமுக்கு ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னாங்களாம். அப்போ தான் அவருக்கு வந்து இவர் நம்ம படிப்பு மேலே நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்றது வந்து அவர் ரொம்ப நெகிழ வச்சுது. அது மாத்திரம் இல்லாமல் அவருக்குள்ளே அவர் சத்தியம் பண்ணிக்கிட்டாராம், இந்த வளையலை நானே வந்து சம்பாரித்து அவளுக்கு திருப்பி தருவேன்னு. ஆனால் எப்படி வந்து ஒரு மாணவனால் சம்பாதிக்க முடியும்? ஸ்காலர்ஷிப் கிடைச்சா முடியும். அதனால் அவர் ஸ்காலர்ஷிப் வாங்கணுன்றதில் மும்முரமாக வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மாத்திரம் இல்லாமல் எம்ஐடியில் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அங்கே 2 ஏர்க்ராஃப்ட் வச்சுருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாடம் படிக்கிறதுக்காக. எல்லாருமே ஹாஸ்டல் போயிட்ட அப்புறம் கூட கலாம் உட்காந்துக்கிட்டு அந்த ஏர்க்ராஃப்டையே பார்த்துட்ருப்பாராம். ஏன்னா அவருக்கு வந்து வானம், அந்த பறவை, அது பறக்கிறதுலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் அவங்க சூஸ் பண்ணலான்னு சொல்லும் போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாராம். ஏன்னா அவருக்கு வந்து வானத்தில் பறக்கணும், ஏரோப்ளேனில் பறக்கணும், அது வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணுன்றதில் ஒரு வைராகியம் அவர் மனசில் இருந்தது. அவர் எப்படிப்பட்ட ஒரு சாதாரண பின்னணியில் வந்திருந்தாலும் சரி, அங்கே நிறைய பேர் அவர் பார்க்க வேண்டியிருந்தது, அவருக்குள்ளே நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருந்தது, நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தால் கூட அவங்க அப்பா சொன்ன சில வார்த்தைகள் வந்து அவர் மனசுலேயே ஓடிட்டுருக்குமா. நம்மளுக்கு வந்து அறிவு இல்லாமல் நம்ம என்ன படித்தாலும் அது நமக்கு போய் பிரயோஜனமே இல்லை, நமக்குள்ளேயும் அந்த இது இருக்கணும், ஞானம் இருக்கணும் அப்படின்னு வரோம். அதனால் அவர் எப்போதுமே வந்து தன்னுடைய அறிவை வந்து இன்னும் விருத்தி செய்கிறது தான் வந்து அவர் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருந்தாராம். அதே மாதிரி எம்ஐடியில் வந்து 3 முக்கியமான டீச்சர்ஸ் தான் வந்து பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கையை செம்மையாக இருக்கிறதுக்கு வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்றாரு. அந்த 3 டீச்சர்ஸ் யாருன்னா ப்ரொஃபஸர் ஸ்பாண்டர், ப்ரொஃபஸர் KAV பண்டாலை, ப்ரொஃபஸர் நரசிங்கராவ். இவங்க 3 பேரும் வந்து குணத்தில் பார்த்திங்கன்னா வேறு விதமான ஆட்கள் தான். ஆனால் அவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒத்துமையாக இருந்தது என்னென்னா, அவர்கள் மாணவர்களை செம்மையான வழியில் கொண்டு போகணுன்றதில் ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க அப்படின்றாரு. அதில் ப்ரொஃபஸர் ஸ்பாண்டர் வந்து அவங்களுக்கு டெக்னிக்கல் ஏரோடைனமிக்ஸ் சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து ஆஸ்திரியாவிலேருந்து வந்தவர். 2ஆம் உலக போரில் வந்து நாசிஸ் அவரை வந்து பிடிச்சிட்டு அவரை வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்பில் வச்சுருந்தாங்களாம். அதனாலேயே அவருக்கு ஜெர்மன்ஸ்னால் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் என்னவோ தெரில, ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டே ஒரு ஜெர்மன் தான். அவர் பேர் வந்து ப்ரொஃபஸர் வால்டர் ரெப்பத்தின். இன்னொருத்தரும் ஜெர்மன் தான், அவர் பேர் வந்து டாக்டர் கர்ட் டேங்கர். இவர் தான் வந்து ஜெர்மனியோட ஃபைட்டர் சீட்டர் பிளேனெல்லாம் வந்து டிசைன் பண்ணது. அது மாத்திரம் இல்லாமல் பின்னாடி வந்து அவர் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிட்டடில் ஜாயின் பண்ணும்போது இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஜெட் ஃபைட்டர் அதை டிசைன் பண்ணதும் இவர் தான். இவங்க 2 பேரையும் வந்து ப்ரொஃபஸர் ஸ்பாண்டருக்கு ரொம்ப பிடிக்கலனாலும் அவர் வந்து அவரோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அங்கே வந்து
இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அவரோட ஆர்வத்தை காட்டினார். அவர் ஸ்டூடெண்ட்ஸும் அவரை மாதிரியே லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றத செம்மையாக கைட் பண்ணார். அதே சமயத்தில் கலாம் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும் போது அவர்கிட்ட தான் போய் கேட்டாராம், இதை படித்தா எனக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமான்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், எதை படித்தா நம்மளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்லாம் யோசிக்காத, நீ எதை படித்தாலும் அதை வந்து நல்லா அடிப்படையாக வச்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்ல பேஷனோடு படி, அதாவது உனக்கு எதில் ஆர்வமோ அதை நீ படி. அப்படி படிச்சின்னா அது தானாகவே உன்னை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றி எடுத்துன்னு போயிடும் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் வந்து நல்லா படிக்கக்கூடியவங்க, தொழிற்சாலையில் நல்ல திறமையாக வேலை செய்யக்கூடியவங்க. ஆனால் என்னென்னா அவங்களுக்குள்ளே என்ன ஆர்வம் இருக்குன்றது அவங்களுக்கே தெரியாது. எதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, அவங்களுக்கு எது வந்து இயல்பாக வருதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல. இப்போ நமக்கு யார்கிட்டயா போய் நான் ஏரோநாட்டிக்ஸ் எடுக்கலாம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு ஏரோநாட்டிக்ஸ், எல்லாருமே வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கிறாங்க, நீயும் அதே படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, நமக்குள்ளே எதில் ஆர்வம் இருக்கோ நம்ம அதை தான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஏவி பண்டாலை, இவர் தான் ஏரோ ஸ்ட்ரக்சர் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் வந்து சொல்லி கொடுத்தவர். இவர் எப்படின்னா மாணவர்களோடு ரொம்ப வந்து ஒரு நட்பாக பழகுவாராம். யாருக்கெல்லாம் அவரை நல்லா தெரியுமோ அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இவர் வந்து சிறந்த அறிவாளின்னு. ஆனால் அதுக்குரிய தலைகணமும் எதுவுமே அவர்கிட்ட கிடையவே கிடையாது. என் மாணவர்கள் கூட அவர் ஏதாவது சொன்னாருன்னா, இல்லை சார் இது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு சுதந்திரத்தை வந்து அவர் மாணவர்களுக்கு கொடுத்துருந்தாரு. அந்த அளவுக்கு அவர் மாணவர்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாராம். அடுத்தது வந்து ப்ரொஃபஸர் நரசிங்கராவ், இவர் வந்து அவங்களுக்கு தியரட்டிக்கல் ஏரோடைனமிக்ஸ் சொல்லி கொடுத்தாராம். அவர் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலாம் சொல்கிறாரு, எந்த சப்ஜெக்டை விட எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த அளவுக்கு அவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு, எனக்கு வந்து அந்த படிப்பே அப்படியே இயல்பாக எனக்குள்ளே போச்சு அப்படின்றாரு. அதே சமயத்தில் ஏரோநாட்டிக்ஸ் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரை வியக்க வச்சது, அவருக்குள்ளே வந்து ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டினது வந்து ஏரோநாட்டிக்ஸ் தான். அவர் அதை பற்றி நிறைய படித்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஏரோநாட்டிக்ஸால் வந்து விதவிதமான ஏரோப்ளேன்ஸு எப்படி செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம், அதுவும் இந்த 3 ஆசிரியர்களும் வந்து அவங்களுடைய அறிவையும் திறமையும் மொத்தமாக வந்து அப்படியே மாணவர்களுக்கு வந்து முழுமையாக வழங்கினார் அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய கடைசி வருஷமாக 3rd வருஷம் அவர் எம்ஐடியில் படிக்கும் போது அவருடைய பிற்கால வாழ்க்கையை வந்து அடிப்படையாக இருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய அந்த கடைசி வருஷம் அவருக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த நேரத்தில் தான் இந்தியாவில் வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் தொழிற்சாலை ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் வந்த நேரம். அப்போ தான் வந்து இவருடைய அறிவு ஏற்கனவே இவரை பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். ஸோ அறிவியலும் அந்த தெய்வ நம்பிக்கையும் சேர்ந்து அவருக்குள்ளே வந்து ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்தது அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவங்க முடிக்க வேண்டிய சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்களாம். கலாமும் ஒரு 4 பேரும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை செய்யணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுக்கிட்டு அதை செய்யும் போது ஒரு நாள் அவரோட டிசைன் டீச்சரான ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன், அவர் தான் அப்போ எம்ஐடியில் டைரக்டராக இருந்தார். அவர் வந்து கலாமை கூப்பிட்டுட்டு நீ என்ன செஞ்சுருக்கேன்னு வந்து காட்டுன்னு சொல்லும் போது கலாம் போய் காமிச்சிருக்கார். அதை பார்த்து அவர் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாராம். என்னது இது நல்லாவே இல்லையேன்னு போது கலாம் அவர்கிட்ட எவ்வளவோ எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லி பார்த்தாராம். ஆனால் எதையுமே ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் ஏற்றுக்கிறதா இல்லை. கடைசியாக கலாம் வந்து அவர்கிட்ட கெஞ்சிருக்கார், எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க சார், நான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி முடிச்சு தரேன் போது அவர் சொல்லியிருக்கார், இதை பாரு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நான் உனக்கு 3 நாள் டைம் தரேன், திங்கக்கிழமை காலையில் வந்து நீ எனக்கு வந்து சப்மிட் பண்ணலைன்னா நான் உங்கள் ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிடுவேன்னு சொன்னோன்னே கலாமுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. ஏன்னா அதுதான் அவரோட உயிரே. ஸ்காலர்ஷிப் கட் ஆச்சுன்னா அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவருக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, ஸ்காலர்ஷிப் நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம வந்து இவர் சொல்கிற மாதிரி 3 நாளைக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவர் சாப்பிட கூட போடலையாம், உட்காந்து வரைஞ்சிக்கிட்டே இருந்தாராம். மறுநாள் காலையில் கூட வெறும் 1 hour மட்டும் பிரேக் எடுத்து ஃப்ரெஷன் அப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து முழுசாக உட்காந்துட்டாராம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட அவர் முடிக்கிற மாதிரி இருக்கும்போது அவர் அறையில் யாரோ வர மாதிரி தோணி திரும்பி பார்க்கும்போது ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் ஜிம்லேருந்து நேராக வந்திருக்கார் கலாம் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்க்குறதுக்கு.
பார்த்துட்டு கலாமை வந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். அவர் சொன்னாராம், எனக்கு நல்லா தெரியும் நான் உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டேன், ஏன்னா நான் சொன்ன நேரத்தில் வந்து முடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ இவ்வளோ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ பாராட்டினாராம். அதே சமயத்தில் தான் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு எஸ்ஏ காம்படிஷன்லேயும் கலந்துக்கிட்டேன். அது எம்ஐடி தமிழ் சங்கம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தமிழ்ன்றதுனால அது என்னோடய தாய்மொழி, எனக்கு தமிழை பற்றி ரொம்ப பெருமை உண்டு. ஏன்னா அது அகஸ்தியர் காலத்துலேருந்து இருக்குது, ராமாயண காலத்துக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு மொழி. அதனால் எனக்கு தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். என்ன ஆர்டிக்கல்னால், லெட்டஸ் மேக் ஆர் ஓன் ஏர்க்ராஃப்ட், அதாவது நாமளே நம்மளுடைய விமானங்களை வந்து வடிவமைக்கலான்றது தான் அந்த தமிழில் இருந்த அந்த ஆர்டிக்கல். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஆனந்த விகடனத்துலேருந்து எனக்கு கிடச்சிது. அந்த ஃபஸ்ட் ப்ரைஸை எனக்கு யார் கொடுத்தாங்கன்னா, தேவன் சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். அது மாத்திரம் இல்லாமல் அப்போ ஆனந்த விகடனத்தோட ஆசிரியராகவும் அவர் தான் இருந்தார். அவர்கிட்டேருந்து நான் அந்த ப்ரைஸை வாங்கினேன் அப்படின்றாரு. இன்னொரு மறக்க முடியாத நிகழ்வு என்னென்னா, கடைசி நாள் அந்த ஃபேர்வெல்லில் எல்லோரும் வந்து ஃபோட்டோக்காக நின்றுட்டுருந்தாங்க. முதல் வரிசையில் டீச்சர்ஸ்க்கெலாம் சேரை போட்டு உட்கார வச்சுட்டு கலாம் வந்து 3வது ரோவில் வந்து நின்றுட்டுருந்தார். அப்போ திடீர்னு ப்ரொஃபஸர் ஸ்பாண்டர் எழுந்து நின்று கலாமை பார்த்துட்டு, இங்கே வந்து என் பக்கத்தில் முதல் வரிசையில் உட்காருன்னாராம். கலாமுக்கு பெருமையாகவும் இருந்தது, வெக்கமாகவும் இருந்தது தான். ஆனால் அவர் சொன்னாராம், நீ வந்து பிற்காலத்தில் உங்கள் ஆசிரியரெல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு பெரிய மனுஷனாக போகிற, அதனால் நீ வந்து இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டாராம். கலாம் வந்து உட்கார்ந்தாராம். அதே மாதிரி கலாம் வந்து விடை தரும் போது அவர் சொன்னாராம், கடவுளும் கூடவே இருந்து வழி நடத்துவார், உனக்கு பெரிய எதிர்காலம் காத்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அமிச்சாராம். அங்கேருந்து அவர் வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பெங்களூரில் வந்து ட்ரெயினியாக சேர்ந்தாராம். அங்கே தான் அவருக்கு வந்து பள்ளியிலையும் கல்லூரியிலையும் அவர் என்ன படித்தாரோ அதெல்லாம் செய்முறையில் செய்யக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடச்சிது. அதனால் அவர் என்னெல்லாம் வந்து படித்தாரோ கல்லூரியில் அதையெல்லாம் வந்து அவர் செஞ்சு பார்த்தார். ட்ரைனிங் முடிஞ்சிட்டோன்னே அவருக்கு 2 வேலைவாய்ப்பு கிடச்சிது. ஒன்று வந்து இவருக்கு எப்படியும் பறக்கணுன்னு தான் ஆசை. அதனால் ஒன்று வந்து ஏர்ஃபோர்ஸில், இன்னொன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில். அதனால் கலாம் 2த்துக்குமே அப்ளை பண்ணாராம். 2த்துலேருந்துமே வந்து அவருக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. டேராடூன்லேருந்து ஏர்ஃபோர்ஸில் அவரை கூப்பிட்ருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து டெல்லிக்கு கூப்பிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொரமண்டல் கோஸ்டில் பிறந்த ஒரு சாதாரண பையன் அவனோட தாய்நாட்டிலேயே 2000 கிலோமீட்டர் தள்ளி அவனுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சான்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் அவர் முடிச்சிருக்காரு. இது ரொம்ப அருமையான ஒரு சாப்டர். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.